தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். உலகத்துல பல நாடுகள்ல ஜென்சி புரட்சி வெடிச்சது பாத்தீங்களா? அதோட ஒரு ஆரம்ப கட்டம் ஈரான்ல ஆரம்பிச்சிருக்குங்க. ஏன்னா ஈரானை பொறுத்தவரைக்கும் ஜென்சி ப்ரொட்டஸ்ட் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லிட முடியாது. ஆனால் அதோட ஆரம்ப கட்டம்னு சொல்லலாம். அதுவும் சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, அவரை எதிர்த்து போராடணும்னா எவ்வளோ தைரியம் வேணும். மக்கள் கிட்டத்தட்ட உயிரை பணைய வச்சு போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த 12-day வார் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில நடந்து முடிஞ்சுதா? அப்போ நிறைய பேர் ஈரான் பக்கமாக சார்பு எடுத்திருப்பீங்க, இன்னும் பல பேர் இஸ்ரேல் பக்கம் சார்பு எடுத்திருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு எந்த பக்கம் நீங்கள் சார்பு எடுக்க போறீங்கன்னு தெரியல மக்களே. அப்புறம் இதுக்குள்ளே நான் இஸ்ரேல் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஈரானுக்கு நல்லது நடந்துச்சுன்னா நீங்கள் இஸ்ரேல் பேர் எடுக்க வேணாம். அங்கே கெட்டது நடக்குதுன்னா நம்மளுக்கு சந்தேகம் போகல. சரி, ரைட், விடுங்க. ஈரானில் ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லைங்க, 6வது நாளாக அங்கே பெரிய போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ 10 பேர் 20 பேர் கூட்டுறது கிடையாது. அந்த ஒட்டுமொத்த நாட்டில் இருக்க மக்கள் இருக்காங்களே, அதில் பாதி பேர் கிளர்ந்து அப்படிங்க இருக்கும் போராட்டத்தில். அப்படி அங்கே நடந்துகிட்டு இருக்க விஷயம். இப்போ அவங்க என்ன நம்ம கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க முழக்க முன்வைக்கிறது சுப்ரீம் லீடர் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்காக இங்கே இருக்கணும்னு கேட்குறாங்க. ஈரானோட அடையாளமே சுப்ரீம் லீடர் தான். என்னதான் அங்கே அதிபர்னு இருந்தாலும் அவருக்கு மேலே இருக்கிறது சுப்ரீம் லீடர். அவர் மனசு வைக்கிறது அங்கே நடக்குமே. எதுக்கு அந்த பழமைவாதம் மிகுந்த சுப்ரீம் லீடர் ஈரானுக்கு தேவைன்னு அங்கே இருக்க மக்களே சில பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது அங்கே புதுசாக இருக்குது. இது இல்லாமல் ஏங்க இந்த மன்னர் ஆட்சி இருக்குல்ல, எங்களுக்கு அதுவே தேவையில்லாம போல இருக்குங்க. அதுவே நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம் போல இருக்கு. இவங்க புரட்சி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆட்சியை கைப்பற்றிட்டு எல்லா மக்களையும் சாகடிக்கிறாங்க, பழமைவாதத்தை நோக்கி கூட்டு போயிட்டு இருக்காங்கன்னு இப்படி சொல்கிற பலரையும் பார்க்க முடியுது. ஈரானில் இருக்க மக்கள் பேசியிருக்காங்க. இதான் அந்த பெரிய ஹைலைட்டாக பார்க்கப்படுது. இவங்க ஒரு பக்கம் போராட்டங்களை பயமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்களா, செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க, அவங்க களத்தில் இறங்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விங்கில் இருப்பாங்களே, அவங்களாம் கூட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்த ஈரான் அரசோட முழு கவனமும் இந்த போராட்டங்களை நிறுத்துறது சம்பந்தமா மட்டும்தாங்க இருக்கு. அவங்க ஃபுல் ஃபோக்கஸும் இங்க இருக்கு. இந்த நேரத்தில் இஸ்ரேல் தானே வேலையை காமிச்சு என்னங்க ஆகுறது? 12-day வார் மாதிரி நடந்துச்சுன்னா இப்படி ஒரு டைம் பாம தன்னோட தலைக்கு மேலே ஈரான் இப்போ அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு. IRGC இருக்குல்ல, ஈரானியன் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ், இவங்க ஃபுல்லாக களமிறக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட வேலையும் முழுக்க முழுக்க இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்துறதா மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ரொட்டஸ்டோட மையமே பார்த்தீங்கன்னா இந்த லாஜிகன் பகுதி இருக்குல்ல, அதுதான். அங்கே மட்டும் கிடையாது, கேபிட்டல் டெஹ்ரான் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், அப்புறம் இந்த சதர்ன் ஃபார்ஸ் ப்ரோவின்ஸோட மாவ்டாஸ்டா இருக்கட்டும், இங்கே ஃபுல்லாக போராட்டங்கள் ஆனல் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கார்கள் அப்புறம் இந்த பைக்கு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு விஷயம் பெருசாக போயிட்டு இருக்கு. 13 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் இந்த பஸ்ஸேஜ் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கள சில பேர்னு காயம்பட்டிருக்காங்க. கலவரத்தை தடுக்க போனவங்க காயம்பட்டிருக்காங்க. ஃபுல்லாக கல் எடுத்து அந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அதில் ஏற்பட்ட காயம்.
ஈரானோட கரன்சி வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்குங்க. ஸ்ரீலங்காவில் பொருளாதார ஸ்தம்பித நிலை ஏற்பட்டுச்சுல, லிட்டரலாக அதோட சிமிலாரிட்டியை ஈரானில் பார்க்க முடியுது. அந்தளவுக்கு பொருளாதார ஸ்தம்பித நிலை வரைக்கும் அங்கே போயிட்டு இருக்காங்க. ஈரான் கரன்சி வேல்யூ அவ்வளோ ட்ராப்பு. ஸோ இதனால் அங்கே இருக்க ஷாப் கீப்பர்ஸ்லாம் இருக்காங்களே, வியாபாரம் பண்ணுறவங்களாம், அவங்க அப்செட் ஆகிட்டாங்க. ஒரு கடத்தில் எல்லாரும் சாரையாக கடையை மூடிட்டு வியாபாரத்தை மூடிட்டு கவர்மெண்ட் யாரை போராட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறீங்க, பொருளாதாரத்தை இப்படி செதைச்சு எங்களை எப்படி நீங்கள் வாழ வைக்க போறீங்கன்னு அப்படி அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக முழக்கங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டாலருக்கு நிகரான ஈரானோட மதிப்பு இருக்குல்ல, அது அதில் பார்த்தாலும் பயங்கரமாக கீழே போயிருக்கு. இந்த கோல்டு வெதர் வேறு அங்கே பயங்கரமாக இருக்கா. இதனால் என்ன பிரச்சனைனா, ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபடுற பல பேர் உயிரிழக்கிற அபாயம் ஏற்படுங்க. ப்ரொட்டஸ்ட்டில் சின்ன சின்ன பசங்க மட்டும் கிடையாது, இந்த அடல்ட்ஸ் கொஞ்சம் 30 வயசு 40 வயசு மேலே இருக்கவங்க மட்டும் கிடையாது, வயசான சில பேர் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ கலவர தடுப்பு காவலர்களால் அவங்க தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழக்கிறத விட கோல்டு வெதரில் சில பேர் உயிரிழக்கிற வாய்ப்பு அங்கே அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் நிறைய பேர் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, இதில் ஜென்ஸியே காணுமென்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் அவங்க என்ட்ரிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் காலத்தில் குதிச்சிருக்காங்க இந்த ப்ரொட்டஸ்ட் காலத்தில். ஸ்கூல்ஸு, யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் இந்த பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு எல்லா கல்வி ஸ்தாபகங்களும் இப்போதைக்கு மூடப்படுதுங்க ஈரானில். போராட்டங்கள் அடங்கும் போது மட்டும்தான் ஓப்பன் பண்ணப்படுவோன்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட் டேவே மூட ஆரம்பித்தாங்க. இப்போ ஒன்று திறக்கிறது திரும்ப மூடுறது, திரும்ப திறக்கிறது மூடுறதுன்னு இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட். இந்த பேங்க்லாம் அங்கே ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ இப்போதைக்கு பேங்க்கில் இருந்தால் அடிச்சு காலி பண்ணிவிடுவாங்கன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஹாலிடேவை. அந்த ஆன்டி காமினி ப்ரொடெஸ்ட் இருக்குல்ல, அது குறைஞ்சிடும் பார்த்தா அதிகரிக்குது அதிகரிக்குது அதிகரிச்சு போயிட்டே இருக்கு. காமினிக்கு கிளைமேக்ஸ்ன்ற மாதிரி தான் அங்கே விஷயம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு.
پرچم بگن چرا پاره میکنی پرچم ای پرچمت بارا کفن جانم وطن جانم وطن ای پرچمت بارا کفن جانم وطن جانم وطن ای پرچمت بارا کفن جانم وطن جانم وطن ای پرچمت بارا کفن جانم وطن جانم ای پرچمت بارا کفن جانم وطن ایرانی نمیره ملت نمیپذیره சுப்ரீம் லீடரை டார்கெட் பண்ணி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கா. இதில் பிரசிடென்ட்டோட தலை உருள ஆரம்பிச்சிச்சிங்க. ஈரானோட பிரசிடென்ட்டான மசூத் பெசஷ்கியான் இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, ஏங்க நம்ம ஜனநாயக நாடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கவங்களோட நியாயமான கோரிக்கைகள் இருக்குல்ல, அது என்னன்னு எங்களோட கவனத்துக்கு கொண்டு வாங்க, நாங்கள் உட்காந்து பொறுமையாக கேட்குறோம், அது எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறோமே அப்படின்னு ஈரான் அதிபர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் இந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரல், அவர் பேர் MM ஆசாத், இவர் என்ன சொல்கிறாப்புல, என்ன சும்மா போராட்டம் போட்டு இவ்வளோ பேர் கலந்து எழுந்து வந்துட்டு இருக்கீங்க, நாட்டோட அமைதியை சீர்குலைச்சிட்டு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை, நம்ம ஈரானோட வளர்ச்சி சார்ந்த இன்ஸ்டெபிலிட்டியை, ஸ்திரத்தன்மையை நீங்கள் பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை போராட்டங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா எதிர்வினை ஆற்ற வேண்டியது இருக்கும், பார்த்துங்க அப்படின்னு மிரட்டல் துணியில் வர ஒருத்தர் பேசி வச்சிருக்காரு. دمتون گرم دمتون گرم دمتون گرم.
ப்ரோ ஈரானில் இப்படிலாம் நடக்குமா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமில் இவ்வளோ பெரிய ப்ரொடெஸ்ட் எல்லாம் மக்கள் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு எதிரான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி 2022 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புரட்சி அங்கே வெடிச்சிருந்துச்சு. எதுக்காகனா மாசா ஆமின்னு ஒரு பெண்மணி, இவங்க என்ன குற்றம் பண்ணாங்கன்னு இவங்களை கைது பண்ணாங்க தெரியுமா? இந்த முகத்தில் முக்காடு பேர் ஒன்று அடிவாங்க பார்த்தீங்களா, அது பேர் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க ப்ராப்பராக வேர் பண்ணலையாம். இதுக்காக அவங்கள கைது பண்ணியிருக்காங்களாங்க. கேட்கவே கொடுமையாக இருக்குல்ல. கைது பண்ண இவங்களை கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. கஸ்டடியில் அவங்க இறந்துட்டாங்க. இந்த விஷயம் பெருசாக பூதாகாரமாக வெடிக்கவே தான் 2022 காலகட்டத்தை தொட்டே மக்கள் பல பேரும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிளர்ந்து தட ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட சின்ன சின்ன ப்ரொடெஸ்ட்டை விட இது பெரிய ப்ரொடெஸ்ட்டாக மாறி இருந்துச்சு. இப்போ இதை பீட் பண்ணுற மாதிரி தான் இப்போ புரட்சி அங்கே வெடிச்சிருக்கு ஈரானில். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினதாக இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஈரான் மக்கள் புரட்சி இருக்குல்ல, இதுக்கும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா என்ன? உங்களோட மனசு என்ன ஓடுது? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.